அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் 96 26 03 40 57 நம்பரில் பேசி மகிழவும். இன்று அடியனுடைய 5வது கட்ட நாள் நீர்ப்பயிற்சி நன்னாள். நீரை மட்டுமே உணவெனக் கொண்டு எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறேன். அதற்கு சான்றாக தான் இந்த புத்தகத்திலே 5வது பாடம் விண்வெளியிலிருந்து உடலுக்கு சக்தி என்ற தலைப்பில் நாம் பார்க்க உள்ளோம். இந்த புத்தகத்திலே அப்படி என்ன உண்மையான சக்தி எவ்வாறு உடலுக்கு கிடைக்கிறது என்பதுதான் கருத்து. அது மசூல்ஸ் டயட் ஹெல்த்லிங் சிஸ்டம். இது டாக்டர் அர்னால்ட் எட் 1866 முதல் 1922 அவர் கண்டுபிடித்தும் ஆய்வுகள் செய்தும் வெளியிட்டுள்ளார் என்பதை இந்த புத்தக குறிப்பு நமக்கு தெரிவிக்கிறது. ஆனால் நீர் உணவு இயற்கையில் நன்கு சுத்தம் செய்யப்பட்ட உடல், அதாவது நடுநிலைத்தன்மை பெற்ற உடல், அதாவது உடல் எடை ஏறவும் கூடாது குறைவும் கூடாது, ஒரு சமமான நிலையில் நடுநிலைத்தன்மை பெற்ற உடல் தான். அப்படிப்பட்ட உடலால் தான் இந்த விண்வெளி சக்தி உணர முடியும் என்ற உன்னத கருத்தை இந்த பாடப்புத்தகத்திலே நமக்கு தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக அண்டம் சுருங்கில் அதற்கு ஓர் அழிவு இல்லை. இந்த யூனிவர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அண்டம் சுருங்கினால் அதற்கு எந்த விதமான அழிவும் கிடையாது. அழிவு என்பது இல்லை. ஆனால் பிண்டம் சுருங்கினால் பிராணன் நிலை பெறும். இந்த மனித உடல் சரீர பிண்டமானது சுருங்கினால் இந்த உடலிலே இருக்கின்ற சிற்றொளி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராண சக்தி நிலை பெறும் என்பதுதான் உன்னத கருத்து. 3வது வரி, உண்டி சுருங்கினால் உபாயம் பல பல. இந்த மனித உடல் சுருங்கினால் உபாயங்கள் பல பல நிறையவே உள்ளது என்பது கருத்து. கண்டம் கருத்து காபாலியும் ஆகுமே என்ற பொருளின் இந்த வரிக்கு பொருள் என்னென்றால், ரோமமானது கருக்கிறது, இளமை மாறும் என்பதுதான் பொருள். ரோமமானது இந்த தலைமுடியானது கருத்து, ரோமமானது கருத்து, இளமையானது திரும்புகிறது. அதற்கு முதுமையிலும் இளமை போன்ற உணர்வு ஏற்படுகிறது என்பதுதான் அதை அடியேன் சான்றாக உணர்ந்திருக்கிறேன். இது அருமையாக இந்த புத்தகத்திலே இந்த பாடலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமூலர் திருமந்திரம் ஆகும். இந்த சுத்தம் செய்யப்பட்ட உடல், அதாவது சுத்த உடல், காற்றில் உள்ள நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தயாரித்து கொண்டு அந்த தன்மையை இயற்கையாக நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படி இந்த நடுநிலை பெற்ற உடலானது இந்த புரோட்டீனை நைட்ரஜனாக மாற்றி அது ஒரு நடமாடும் தாவரம் போல வாழக்கூடிய விண்வெளி சக்தியில் தான் வாழ்கிறது என்பதற்கு அடியேனும் உறுதுணையாக இருந்து அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓரறிவு முதல் 7ஆம் அறிவு வரை விண்வெளி சக்தியில்தான் இயங்குகிறது என்பதை இந்த உலகத்திற்கு அனைத்திற்கும் தெரியும். இந்த சக்தியானது எங்கிருந்து கிடைக்கிறது? அப்ப கரு அண்டம், அப்ப பாலண்டம், அப்ப வெட்டவெளி, அதாவது பிளாக் ஹோல்ஸ். இந்த பிளாக் ஹோல்ஸ் தான் வெட்டவெளி. அந்த இடத்தில் இருந்துதான் இந்த விண்வெளி கதிரானது, விண்வெளி சக்தியானது, காமா கதிர் கிரேஸ் ஆனது நமக்கு இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்திற்கு முழுமையாக கிடைக்கிறது. இதை கிடைக்கக்கூடிய நிலையை யாரெல்லாம் உணர்கின்றார்கள் என்றால், இப்படி இந்த நீர் சிகிச்சை உணவு முறையை பயன்படுத்தி, அதாவது பசி தாகத்தை கட்டுப்படுத்தி யோகிகளாக வாய்ந்த தவசைகளாக வாய்ந்த முனிவர்கள் எல்லாம் இதை கண்டுபிடித்து தான் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ்ந்திருக்கிறார்கள். 24 மணி நேரமும் எனர்ஜியானது வந்து கொண்டிருக்கிறது. அப்படி வருவதனால தான் கண்டிப்பாக ஒரு மனிதன் தாவரத்தை போல வாழ முடிகிறது. அடியே நேற்றைய தினத்தில் கண்டிப்பாக 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேலை செய்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் சிறிது வலி வேதனைகள் இருந்ததுதான். ஆனால் எனக்கு எனர்ஜி எப்போதுமே இருந்தது என்பதுதான் உன்னத கருத்து. இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் இந்த உடலை சுத்தம் செய்து நடுநிலைத்தன்மையோடு அந்த விண்காந்த வான்காந்த அலைகளை உட்புகுத்தி அந்த சக்தியை பெறக்கூடிய உன்னத பக்குவம் இந்த நீர்ப்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் உணர முடியும். இதை எந்த ஒரு மருந்தோ மாத்திரைகளோ எதுவுமே தேவையில்லை. வெறும்
முயற்சி மட்டும் இருந்தால் போதும். பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் மட்டும்தான் இதை நாம் செய்ய முடியும். அதற்கு தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் எஸ் வெங்கடேசன் ஐயா. இதை பரப்புகிறார் நம்முடைய குருநாதர் இனியன் ஐயா. அடியேனும் அவருடன் தொடர்ந்து பயணிக்கின்றேன். திருவண்ணாமலை நீர் மருத்துவர். அனைவருக்கும் இனிய வணக்கம். உடலுக்கு விண்வெளி சக்தி எவ்வாறு கிடைக்கிறது என்பதை சற்று தெளிவாக விளக்கமாக பார்த்து விட்டோம். அனைவரும் இந்த சக்தியை பயன்படுத்தி நோய் இல்லாமல் நலமாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.